நான் வந்து பெங்களூர் போகிறேன். நான் ஜெயிச்சிட்டேன். நான் நினைக்கிறேன் இதுதான் ஒரு கஷ்டமான தருணம். ஒரு கிளம்பி ஃபர்ஸ்ட் ஃபுட்டு விழுந்ததான் போல இங்கே எல்லாத்தையும் வர்றது ஒரு பயணம். டே 4 எல்லாம் பேக்கிங்கில் இருக்கு. இவங்க பாலக்காடு போகிறாங்க. இந்த பையன் திருச்சி போகிறான், கோயம்புத்தூர் வழியா. ஆமாம், இதுதான் காதலா? ஓகே, நான் வந்து பெங்களூர் போகிறேன். இங்கேருந்து எவ்வளோ 300 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வரணும். ஆஃபீஸுக்கு தான். வேற எங்கே வரணும்? அடுத்து எங்கங்க? அடுத்தது நீலாம்பதி. நெல்லியம்பதி. நீலாம்பதி. ஆமாங்க, எனக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் ஒழுங்கா வராதுங்க. எவங்க கண்டுபிடிச்சான்? நம்ம கண்டுபிடிக்க தானங்க வேர்ட்ஸ். சும்மா அப்படி இல்லைங்க. உசிலம்பட்டிக்கு நான் வேற மாதிரி கூப்பிட்டாலும் நமக்கு அது உசிலம்பட்டி தானே. கரெக்டு தானேங்க? உடுமலைப்பேட்டுங்க, கோயம்புத்தூர் சொல்லலையா அவன் நம்மகிட்ட வந்து. அது மாதிரி தான் இந்த பேக்கிங் நடந்துட்டு இருக்கு. எஸ், ஃப்ரேம்ல நிற்கிறேன்னா பார்த்துக்கோங்க. இது ஒரு ஸ்டோரியாக போட்டுருவாங்க. டன். அவன் ஊருக்கு கிளம்புறான் எல்லாரும். ஆக்சுவலாக பெங்களூர் இருந்து எல்லாரும் ஒன்றா வந்தோம். அவங்க அங்கேருந்து பெங்களூர்ல இருந்து எல்லாரும் அவங்க ஊருக்கு போகிறாங்க இப்போ. ஸோ நான் மறுபடியும் பெங்களூர் போகிறேன். அங்கே போயிட்டு நெக்ஸ்ட் பிளான்ஸ் இருக்குது, பார்க்கலாம். பெங்களூர் தான் நம்ம ஸ்டே. ஷிபின் பின்னாடி வரான், கிரீஷ் பிரவீனா முன்னாடி போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபுட்டு. கொஞ்சம் டாஸ்கான ரோட்ஸ் இருக்குது அந்த இடத்துல. ஊட்டி ஏற்ற ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இறக்கம் அதோட கஷ்டமாக இருக்குன்னு தான் எனக்கு தெரியும். ஆக்சுவலாக ஈஸின்னு நினைப்பீங்க, பட் இறக்கம் ரொம்ப கஷ்டம். ஒரு செகண்ட் இன்ஜின்லாம் ஹீட் ஆகி போயிடும். எல்லாரும் சாப்பிட வந்திருக்கோம். ஓகே, சாப்பிட வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் இங்கே இருந்து நாங்கள் பெரிய மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறோம். ஒரு கிளம்பி வரீங்களா? தருவாங்க. வந்துருச்சு, சாப்பாடு வந்துருச்சு. இறங்க போகிறோம். வடை பாருங்க கொத்தி வச்சுருக்கேன். ஓகே, எனக்கும் பிரவீனா அவங்களுக்கு ஒரு டீல் இருந்துச்சு. நான் ஒன்று பண்ண, அவங்க மாப்பாய் சாப்பிட சொன்னாங்க. சாப்பிடுங்க. சாப்பிட்டு வந்து எடுத்தா நீங்க தான். நான் அது எப்படி? நீங்கள் தான் டீலிங் பண்ணீங்க. நீங்கள் சொன்ன அதுக்கப்புறம் எனக்கு என் கையில் இல்லைப்பா. சரி சாப்பிடுங்க. இது என்ன ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக பிச்சு தின்னணுமா? அந்த மாதிரி செஞ்சு தெரியல. இல்லாட்டி மொத்தமாக கூட உள்ள போட்டுக்கலாம். மாட்டேங்க, அப்படியே மடிச்சு உள்ள போடுங்க. அது கஷ்டம். ஏங்க உடஞ்சா திங்க முடியாது. உடையாதுடா, ரொம்ப க்ளோஸராக இருக்குது. கேமரா வச்சுட்டு 2 சைட்லேருந்து எடுக்கிறீங்க. இதில் சட்னி வைக்க மாட்டோம். ஆமாம் ஆமாம், அப்படியே போடு. இப்படி அது சிரிப்பு காமிக்காதடா. அடைஞ்சிரும். 2 கையில் பிடிச்சி விட்டோம் கம்மனா. போடு. வாயில் எப்படிங்க இருக்கு? அவ்வளோதான். டீ 4 பேர் இருக்கும். எப்படிங்க ரிவ்யூ கொடுங்க. சாப்பிட்டு முடிக்கிட்டான். எல்லாம் இருக்குடி. சொல்ல மாட்டேறா நல்லா இருக்குது. நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு. இதெல்லாம் நான் எத்தனை வருஷமா சொல்லி நான் ஜெயிச்சிட்டேன். கிளம்பியாச்சு இப்போ. இதுதான் ஒரு கஷ்டமான தருணம். அதாவது ட்ரிப்ல எல்லாரும் ஒன்றா இருந்துட்டு தனித்தனியாக பிரிஞ்சு போகிறது. அது எப்படியும் நெக்ஸ்ட் மீட் தான் பண்ண போகிறோம், ஒரு ட்ரிப் போட தான் போகிறோம்.
இப்ப திருப்பி கொண்டு போறது என்னமோ ஒரு மெமரிஸ் அண்ட் வீடியோஸ் ரெக்கார்டிங் அந்த மாதிரி தான் இருக்குது. பல டிராஃபிக்கை தாண்டி ஐ திங்க் மைசூர் ரோடு கொடூர் வழியா நம்ம போறோம். அங்க ஊட்டியில தடுத்துட்டாங்க போகக்கூடாதுன்னு. போயிட்டே இருக்க வேண்டியதான். டிராஃபிக் இருக்கு இங்க இன்னைக்கு. எல்லாரும் கிளம்புறாங்க போல ஊட்டியை விட்டு. இன்னும் நிறைய டூரிஸ்ட் இருக்காங்க இங்க. ஐ மீன் லோக்கல்ல இருந்து வந்திருக்காங்க. அதான் அதெல்லாம் பாண்டிச்சேரில இருந்து வந்திருக்காங்க. அந்த வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்றேன். ஆப்லயே பச்சையாவே காட்டுது சுத்தி. ஏன்னா ஃபுல்லா எஸ்டேட் ஃபுல்லா. அழகா இருக்கா இந்த மாதிரி ஒரு கிராமம். ஹைடெக்கான மால்ஸ் எதுவுமே இங்க கிடையாது. பட் அழகா இருக்கு. இப்படிதான் இருக்கணும். நின்று ஒரு சைட் சீயிங் மாதிரி இருக்கு. ஃபுல்லா போட்டோஸ் எடுக்கிறவங்க வந்து இங்க டிராபிக் இருந்தாலும் ரொம்ப எல்லாம் இல்லை. டிராபிக் இல்லாத ரோட்ஸ் இப்படிலாம் நல்லா தான் இருக்கும். நாங்க சுத்தின எல்லா இடத்துலயுமே கூட்டம் இருந்தா நாங்க உள்ள போகவே மாட்டோம். ஏன்னா நாங்க எப்படி கூட்டத்தொட்டு வெளியே வந்து ஒரு 6 பேரா தனியா அமைதியா இருக்கலாங்கிறதான் பிளானு. ஸோ நாங்க நிறைய இடங்கள் எங்களால கவர் பண்ண முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வரும்போது எவ்வளவு டிராபிக். எஸ்டர்டே டே 2ல உள்ள வீடியோ பார்த்துருப்பீங்க. டே 3ல உள்ள வீடியோ வாசிங்க. அங்கதான் நாங்க அந்த சோலையூர் அதெல்லாம் போனோம். அங்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட் அதெல்லாம் போகும்போது இது எந்த ரோடுன்னு தெரியல. ஃபுல்லா காடு தாங்க. சுத்தி சுத்தி காடு தான். என்னெல்லாமோ காட்டுறது. கையை காட்டுறாங்க என்னவோ. சும்மா காத்து காட்டுறாரோ. இப்பெல்லாம் கார்ல வந்தீங்கன்னா கை கையெல்லாம் வெளியே காட்டாதீங்கப்பா. ஏன்னா அது திரும்புறாங்களா இல்ல ஸ்டாப் பண்றாங்களா ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. பாருங்க வியூ நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா நான் 4Kல தான் எடுக்கிறேன். பார்க்கலாம். பிளைண்ட் ஸ்பாட்லாம் ஓவர்டேக் பண்ணிடாதீங்க. ரொம்ப டேஞ்சர் அது. நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரியும் அதெல்லாம். நான் எனக்கு சொல்லணும் தோணுச்சு சொல்லிட்டேன். இவன் வந்துவோமா ஓவர்டேக் எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே ஓவர்டேக் எடுக்க போறேன். பிளைண்ட் ஸ்பாட் அது. இதெல்லாம் சல்லுன்னு வருவாங்க. வா எவ்வளோ ஹைட்ல இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு ஒன்றும் தரல. பட் எனக்கு அது உண்மையில ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் தான். ரோட்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் வெண்டு அதிகமா இருக்கு. ஸ்லோவா போறது பெஸ்ட். இறக்கம் நிற்கவே முடியல. பிரேக்கே அவ்வளோ பிரேக் பிடிக்குது. பட் அது அந்த கண்ட்ரோல் வர மாட்டேங்குது சட்டுன்னு. ஸோ ஸ்லோவா போய்க்கலாம். எல்லாத்தையும் வர்றது ஒரு பயணம். உண்மையிலே பக்காக. இது இறக்கம் ஆக்சுவலா. ஸோ அதனாலதான் அந்த இது இல்லை. பட் இந்த ரோடெல்லாம் மேலே வாவுதாங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ வரும்போது இப்படியே வந்தோம் இல்லையே. வரும்போது வேற ரூட் எடுத்தோம்னு நினைக்கிறேன். எஸ் 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 ஐ திங்க் உண்மையில இந்த ரோடு எனக்கு பிடிச்சிருக்குப்பா. நல்லா இருக்க. இந்த இடத்துல அப்படியே ஒரு ஸ்பீடை போட்டுரும். அவனை முந்தே விட மாட்டாங்க. இல்லாட்டி திரும்பிக்கிட்டே இருப்பாங்க. விழுந்ததான் போல. இங்க இருந்து மரங்கள் தான்.
எல்லாம் ரிஃப்ளெக்ட் ரோட்டு இருக்காங்க இந்த சைட்லாம். ஒரு பள்ளம் இருக்கு. இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடுங்க. நானும் எதிர்பார்க்கல. நான் சும்மா போயிட்டு என்னடா நீல்கிட்ட சேர்த்தா மெதுவாகவே போகலாம், ரோடு சரியில்லை. டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து எவ்வளோ இன்னும் போவோம். இது ஒரு 20 மினிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 95 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு அடுத்த டேர்னிங்க. ஸோ இங்கேருந்து இது காலையில் நல்லா இருக்கும். பட் இங்கே கொஞ்சம் பச்சைன்னு இருக்கு. ஓகே, நல்லா தான் இருக்கு. வரலாம் சொல்ல முடியாது, வர சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. எதுவும் அனிமல்ஸை பார்க்கலாம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஐயோ, தனியாக வந்திருக்கேன். இன்னும் நம்ம போகிறதுக்கு நம்ம வீட்டுக்கு ரீச் ஆக 4 hours 32 minutes ஆகும். நான் இது வரைக்கும் ஸ்டாப் எடுக்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கடைசி ஒரு 2 hours என்ன 2 hours ஓட்டலாம். நான் நினச்சா 2 hours ஓட்ட முடியனால அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்னன்னு. நைட்டு வந்தால் நைட் அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ள நைட்டு 2 வீலர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரியல சரியா, நான் சொல்கிறேன். அலோவ் பண்ண மாட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா ரொம்ப டென்ஸ்டாக இருக்குது இதெல்லாம். அழகா நைட்டு கண்டிப்பாக எலிஃபண்ட் வரும், வராமல் இருக்காது. பெரிய மரங்க, ஒரு எவ்வளோ பெரிய மரம்னு தெரியல, சுற்றி பெரிய மரம். அது ரொம்ப பெரிய மரம், பிச்சு உடஞ்சு கிடக்கு. ஏதோ யானையா என்னமோ தெரியல, அந்த மரத்தை பிச்சு போடுதுன்னா எப்பா சாமி, எவ்வளவு பெரிய யானையா இருக்கும். அது ஒரு பறவை சாஞ்சு கிடக்கு பெருசா. காத்துல கூட விழுந்துருக்கலாமோ தெரியலையா, பிச்சை மாதிரிலாம் இருக்கு சுத்தி. ஒரு 4 பேர் அதில் நிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரவுண்டு நினைக்கிறேன். அது பெருசு, அதோட பெருசு. 5 பேரும் நிக்கலாம் நிக்கலாம். ஸோ அதான் நைட் டைம்லாம் டேஞ்சர் தாங்க இந்த ரோடு. முதுமலை. நான் ரிட்டர்ன்ல இவ்வளோ வெயில் அடிக்குது, பட் வெயில் தெரியல அவ்வளவா. ஹீட்டு தெரியாம தான் போயிட்டு இருக்கேன். பார்க்கலாம். ஃபுல்லாக காடு தாங்க. இந்த முன்னாடி வண்டிலாம் போகல அப்படின்னா என் நிலைமை யோசிச்சு பாருங்க. ஈதி ஆயிரம் எனக்குலாம். உண்மையில ஆனால் பிளாஸ்டிக் இல்லைங்க. அவங்க எல்லாருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை கேட்கவும். டோன்ட் டேஸ் வைல்ட் அனிமல்ஸ் கரெக்டு தான். அது பாட்டு போகுதுன்னா நீ பாட்டு போயிரு, மிதிச்சு தள்ளிடலாட்டி. என்ன பண்ணுறான்? எவ்வளவு கிலோமீட்டர் தெரியல, போயிட்டே இருக்கு அது பாட்டு. பார்க்கலாம். நல்லா இருக்கானா, எனக்கு பிடிச்சிருக்கு. ஏதோ ஆறு ஓடுது போல இந்த சைட்ல. ஆமா, அங்க ஒரு ஆறு ஓடுது. அந்த சைடு ஃபுல்லா ஒரு ஆறு ஓடுது. நமக்கு இன்னும் 4 hours இருக்கு. 4 hours 20 minutes இருக்கு. ஒன்றும் இல்லை, இதை ஃபர்ஸ்ட் கிடக்கணும். மங்கீஸ் உட்காந்துருக்குல்ல, சீண்டிலே கூட இதெல்லாம் அது வாட்டு உட்காந்துருக்கு. அது வாட்டு உட்காந்துருக்கு. நின்று அதுக்கு எதாவது கொடுக்குறோம். ஏதோ மெசேஜ் வந்திருக்கு நமக்கு தான். பட் இங்கெல்லாம் நின்று ரிப்ளை கொடுக்க முடியாது, அடிதான் நின்னா. சூப்பராக இருக்குல்ல முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஓகே ஓகே, இங்கே பஸ் ஸ்டாண்டு. ஓகே ஓகே, இங்கே இருக்க ஒர்க்குன்னு நினைக்கிறது ஆக்சுவலாக. ஸ்கூல், இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலுக்கான பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ ஸ்கூல் இதெல்லாம் இருக்கும் போது இங்கே சேஃப்டி ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் நிறையா எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஸ்கூல் பார்த்தீங்களா, அந்த ஆறை காட்டலான்னு பாக்குறேன். எனக்கு அந்த ஆறு தெரிய மாட்டேங்குது. ஸ்பீட் பிரேக்கர். ஆறு 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 இதுதான் நான் சொன்ன ஆறு. ஐயோ சின்ன குட்டமா இருக்கு. நல்ல மழை டைம் நல்லா பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த பாலத்துக்கு அடியில் பார்த்தா அந்த பாலத்துக்கு அடியில் தான் அது கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகி அப்படி உள்ள போகுது. அந்த ரோடு தான் ஆக்சுவலாக நம்ம சுற்றி வந்தோம்ல, அதில் அப்படி கனெக்ட் ஆகி ரோடு ஆகுது. இங்கே போய் வா சூப்பர் தாங்க இந்த இடம். நான் சொன்னால ஆறு அது இங்கே தான் கனெக்ட் ஆகுது. எலிஃபண்ட்னா அந்த அங்கே நிற்குது, அது வாட் நிற்குது, டிஸ்டர்பே பண்ணக்கூடாதெல்லாம். ஒன்றே ஒன்று நிற்குது, சரிதான் தெரில கேமராவில், தூரமாக இருக்குது. அது வைட் ஆங்கிள் கேமராவில் அவ்வளோவா தெரியாது. பட் நம்ம இதுக்கு நின்றுட்டு நான் சொன்ன ஆறு இதான் கனெக்ட் ஆகுது இப்படி. ஓகே ஓகே கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி தான் நாங்கள் உள்ளே திரும்பிட்டோம், ஊட்டிக்கு உள்ளே திரும்பி போயிட்டோம். நாங்கள் நேராக வரல. எதுக்கு ஹார்ன் அடிக்குது தெரில. நாங்கள் ஆக்சுவலாக உள்ளே திரும்பிட்டோம். ஆமாம், நாங்கள் அப்படி உள்ளே போயிட்டோம். இந்த ரோட்டுக்கு வரல, அந்த ரோட்டுக்கு வரல. ஐ மீன் இப்போ நான் வந்தல இவ்வளோ தூரம் அந்த ஆறுலாம் காட்டினேன்ல, அந்த ரோட்டுக்கு நாங்கள் வரல. இந்த ரோட்டில் கனெக்ட் ஆகி முதுமலை டைகருக்கு முன்னாடி உள்ள ரோட்டில் நாங்கள் திரும்பிட்டோம். எஸ் 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 போடுறதில்ல. ஓகே, நான் அது வீடியோவில் காட்டுறேன். என்ன பார்த்துட்டு இருக்காங்க, நேரம் ஆகிட்டு இருக்குல்ல. ஒருத்தரால இவ்வளோ லேட் ஆகுது. டிராபிக் யானை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருந்து யானை இருக்குதான் சேர்த்தீங்க, நல்ல நிப்பாட்ட சொல்றாங்க, ஏன்னு தெரியல. கரெக்டா நின்றணும். அதெல்லாம் ஒரு கார் பின்னாடி நிக்கிற நாயால இவ்வளோ டிராபிக். ஏங்க யானை பார்க்கிங்க ரைட்டு போயிட்டே இருக்கு, இந்த மாதிரி ரோட்டை நிக்காதீங்க. ஏங்க இப்பெல்லாம் பண்றீங்க, காண்டு மயிராகுது. எவ்வளோ டிராபிக் பாத்தீங்களா பின்னாடி. ஒரு அந்த யானை மயிரை பார்க்கணும், அது பின்னாடி போயிட்டு இருக்கு. ரேஞ்ச் ஆகக்கூடாது. ஏன் அப்படி பண்றான்னு தெரியல, அது பாட்டு போயிட்டு இருக்கு. இப்போ எடுக்கலாம், நான் யாரே இல்லை, யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம நிக்கலாம். அது உங்களுக்கும் ஆபத்துல நின்று எடுங்க, பிரச்சனை இல்லை. தாண்டி விட்டோம். இப்போ போறது கர்நாடகா ஸ்டேட். வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட். வந்துட்டோமா? கர்நாடகா வந்தாச்சு. பந்திப்பூர் யானை நிற்குது, இதா பக்கத்தில் இருக்குது. குட்டி யானது, ஏதோ வீடியோவில் தெரியுமான்னு தெரில. யானை பந்திப்பூரில் யானை பார்த்துட்டோம் பக்கத்தில். அதுக்கு முன்னாடி முதுமலையில் கொஞ்சம் கரைக்கு அந்த பக்கம் இருந்துச்சு. ஸோ ஓகே தாங்க, நல்லதாங்க இருக்கு யானையை பார்க்கறது. ஆனால் பக்கத்தில் வந்துட்டா பீதி தான் வைப்பான். குட்டியே நம்ம எப்படி இருக்கு, அடிச்சா அடிதான், மண்டைகளே விழுந்துரும் போலாது, அப்படி இருக்கு அந்த குட்டியை பார்க்க. தெரியுதா தெரியல வீடியோல. பெங்களூர் ரிட்டர்ன். வீடியோ ஒரு நாஸ்திகேடாக இருக்குது. இப்போ க்ளீன் பண்ண உட்காந்து இப்போல்லாம் நாளைக்கு தான் பண்ணுவேன். ஆஃபீஸ் போயிட்டு வந்து ட்ரிப் முடிஞ்சு விட்டது குட் மெமரிஸோட. இனிவே பயணங்கள் காத்திருங்கள். பயணம் தொடரும். பை